ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே லைட்டாக மழை. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு யோசிச்சப்போ வீட்டில் நேந்திரம் பழம் இருந்துச்சு. சரி, கேரளா ஸ்டைல் பழம்பொரி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக். இது நான் எப்போவுமே கோதுமை மாவு வச்சு தான் பண்ணுவேன். ஸோ 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இதில் ஹைலைட்டான விஷயமே இந்த எள்ளு தாங்க. இந்த எள்ளு ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாவை கலந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாங்க. இப்போது நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணி நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா மணமாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நல்லா பழுத்த வாழைப்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பழம்பொரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு